ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பழனிமலை முருகரை போய் பார்த்துட்டு வந்தோம். மார்ச் 7ஆம் தேதி போய் பார்த்துட்டு வந்தோம். அது எப்படி போனால் எங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு தான் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து மார்ச் 7ஆம் தேதி என்னோட பாப்பாவுக்கு பர்த்டே. சரி வந்து நான் எங்கள் ஊரில் போய் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரர் வந்து திடீர்னு சொன்னார், வியாழக்கிழமை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை முருகர் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம். நாங்களே கூப்பிடும்போதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார். நான் திடீர்னு அவரே முருகர் சொன்ன மாதிரி அவரே வந்து திடீர்னு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை நைட் கிளம்புறோம்னு சொல்லிட்டோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நாம பழனிமலைக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு தான் போனோம். பஸ்ஸில் வந்து தூங்கிட்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு போகிற மாதிரி பஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் நாங்கள் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 535 ரூபாய் ஆகும். அதுவும் இந்த வீக் டேஸ்லனா கூட வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போகிறதுனால ஜாஸ்தி இருக்குது ரேட்லாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் பஸ் வந்து 1 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு 9:15 தான் ஏதோ வந்துச்சு பஸ்ஸே. நான் ஃபுல் டிராஃபிக்ன்றதுனால பெங்களூர்லாம் ஃபுல் டிராஃபிக்ன்றதுனால அவ்வளோ லேட்டாக இருந்துச்சு. அப்புறம் நல்லா இருந்துச்சு, தூக்கமே வரல, நல்லா இருக்கணும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம தூங்கிட்டு போகிற மாதிரி தான் புக் பண்ணோம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் நான் பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ட்ராவல்ன்றதுனால உட்காரத்துக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால எங்கள் பாப்பா சமத்தா சூப்பராக இருந்தோம், அமைதியாக வந்து தூங்கிட்டே இருந்துட்டேன் என்னோட பொண்ணு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு எடுத்தாங்க இல்லையா பஸ்ஸு. அப்புறம் அங்கங்கே நின்று போயிட்டு இருந்துச்சு. நல்லா வந்து டிரைவர்லாம் சூப்பராக ஓட்டிட்டு போனாங்க. நல்லா சேஃபாக போயிட்டு வந்தோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6:15 எடுத்துகிட்டு போய் விட்டாங்க பழனி பஸ் ஸ்டாண்டில். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகும்போது இப்படி பார்த்தோன்னே கோயில் அழகாக தெரியும். இந்த காலை நாங்கள் 6:15 போய் பார்த்தோன்னா இந்த கொஞ்சம் இருட்டில் அந்த வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக நம்ம பழனின்றதுலாம் முருகர் கோயில் அப்படியே அந்த வெயிலும் பழனின்றது சொல்லிட்டு அப்படியே அந்த லைட்லாம் அவ்வளோ செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் உக்காந்து போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. 10 வந்து உக்காண்டே வரக்கூடாது, தூங்கின்னு வர மாதிரி இருந்தால் நைட்லாம் தூங்கவே இல்லை. ஃபுல்லும் வந்து டயர்டாகிடுச்சு. வச்சுட்டு போனேன் அந்த கோயில் அந்த இப்படி பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டு போகிறதுக்குலாம் சொல்கிறாங்க. போகிற வழியே வந்து கடைக்காரங்களாம் வந்துட்டு அதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால இது இப்படின்னு தெரியல. போன உடனே ஒரு தாள் வந்து சாமிக்கு தேவையான அர்ச்சனை பொருள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. காசு கொடுத்தோம். இந்த எல்லாமே தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு பக்தி மயமாக பண்ணிட்டு அப்புறம் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கினாங்க. நாங்கள் வாங்கினது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 210 ரூபா ஆச்சு. அவங்க 240 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பேசிட்டு இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு தவளை கூப்பிட்டு போவோம். ஃப்ரீயாக குளிக்கிறதுக்கு கூட இடம் இருக்கானா எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க குளிக்கிறதுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 ரூபா பிடிங்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தோம். குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தோன்றிய இடம்னு சொல்லிட்டு குளத்தை காமிச்சாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சரவண பொய்கையில் தான் தோன்றினா அந்த சரவண பொய்கை கிணற்றுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஒரு குளத்தை வந்து காமிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டிலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அங்கேயே நாங்கள் குளிக்கிறதுக்கு போனாலே ஒரு 100 ரூபா கொடுத்தோம். அந்த 100 ரூபாய்க்கு குளிக்க தனியாக 100 ரூபா கொடுத்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரவண பொய்கையில் அந்த சீட்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு தட்டுக்கு மாதிரி ஒரு எல்லாமே வேலும் நம்ம கும்பிட்ற மாதிரி வீடு இருக்கிற மாதிரிலாம் ஒரு சீட்டில் கொடுத்தாங்க. அதையும் வந்து சரவண பொய்கையில் போட்டு இங்கே அர்ச்சனை பண்ணாங்க சொன்னாங்க. இல்லைங்க நான் மேலே வாங்கிட்டு போகிறேன். ஒரு முழம் பூ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இவ்வளோ பெரிய மாலை 150 ரூபா 200 ரூபாய்க்கிட்ட விற்கிறாங்க. அப்படிலாம் போயிட்டு சரி மேலே படியிட ஆரம்பிச்சிட்டோம். ஏறிட்டு இருந்தோம். ஏறும்போது கொஞ்சம் தடன்னு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா காலையிலே வந்து நாங்கள் சாப்பிடாம தான் போனோம். சாப்பிடாம போயிட்டோம். மேலே ஏறிட்டு வந்து கொஞ்சம் ஃபுல்லும் வேர்வெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து சுவாமி மாலையில் வந்து முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாலதண்டாயுதபாணியாக இருப்பாங்களே. ஃபஸ்ட்டு காலப்பூச்சியில், 2வது காலப்பூச்சியில் பார்த்தீங்கன்னா வேடார் அலங்காரத்தில் இருந்தாங்க. நாங்கள் பார்த்தது வந்து வேடார் அலங்காரம். நாங்கள் போயிட்டு உள்ளே போகிறோம். உடனே இல்லை சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாங்க திரும்பியும் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்ட உடனே வேடார் அலங்காரத்துக்கு வந்து நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நம்ம அவங்க மேலே இருந்தபடி எல்லாமே
அவனுக்கு எதுவுமே ஒரு துளி கூட கஷ்டம் தெரியாமல் முருகர் அவ்வளோ அழகாக சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரணும். பஞ்சாமிர்தம் வாங்கணும். ஆனால் அன்னதானத்துக்கு வந்து ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போயே வந்து பாதி பேர் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப பேர் ஆகணும், அதனால் வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து சாப்பிடாம நாங்களே வந்து புளி சாதம் வந்து வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். புளி சாதம் நல்லா இருந்துச்சு, பஞ்சாமிர்தம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாமிக்கு எல்லாருக்கும் பிரசாதம்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தால் நான் வீட்டிலே விட்டுன்ட்டு எடுத்துகிட்டே வரல பெங்களூருக்கு. எங்கள் சொந்தக்காரங்க மட்டும் கொடுத்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யணும்லாம் கொடுக்க முடியல. திருநீரும் எங்கள் சொந்த வீட்டிலே விட்டுன்ட்டேன். வாடகை இங்கே எடுத்துகிட்டு வரல பெங்களூருக்கு. எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு நல்லா வந்துட்டோம். சூப்பராக வந்து முருகரை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையங்க, 1 வயசு 1.25 வயசு இல்லை 2 வயசுக்குள்ளே தான் ஆகும். இது தெரிஞ்சு 1.5 வயசுக்குள்ளே தான் ஆகும். அந்த பையன் அழகான ஒரு வேஷ்டி கட்டணும், பட்டை போட்டுணும், பச்சை கலர் வேஷ்டியும் பச்சை கலர் துண்டு போட்டுணும், அப்படியே காவடி குட்டியும் இவ்வளோவே பெரிய காவடி தூக்கின்னு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முருகரே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா பழனி ஆண்டி கோலத்தில் வந்து நான் ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க கீழே. அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. முருகரை போய் பார்த்துட்டு வந்து அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தக்காளி சட்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே சாப்பிட்டு நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டோம். சரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க சொன்னதுனால அப்படியே எங்கள் ஊருக்கு போயிட்டோம். இதுதான் முருகரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோட அனுபவம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். அப்படியே வீடியோவில் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோஸ் தான் வாங்கிட்டு வந்தோம் முருகர் கோயிலில், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பழனி போன அனுபவம் இதுதான். திருத்தணி போன அனுபவம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து என் கனவுல சாமி வந்துட்டு திருத்தணின்னு சொல்லிட்டு அதை நான் போனேன். அதை வேணும்னா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நம்ம திருப்பதிக்கும் போய்ட்டு வந்தோம். அந்த அனுபவம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.